தமிழ்நாட்டில் களம் இப்போ திமுக கூட்டணி வலுவாக இல்லை. கொள்கை கூட்டணி அது தொடரும் கூட்டணி என்றெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது. கோபேக் மோடி இன்னைக்கு வா மோடிங்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கட்சி கூட்டணியிலேருந்து விலக்கப்பட்டு விட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையில சில பிரச்சனைகளில் பிணக்கு முற்றி கொண்டிருக்கு. பாஜகவை நோக்கி சிறிது சிறிதாக திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் களம் எப்படி இருக்கிறது? 2024 தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுடைய வியூகம் என்ன அப்படிங்கறத பத்தி மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம்ங்க. சார், இப்போ அனைத்து கட்சிகளுமே அவங்க பணியை ஆரம்பிச்சுட்டாங்க, தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் களம் எப்படி இருக்கு சார்? தமிழ்நாட்டில் களம் இப்ப திமுக கூட்டணி வலுவாக இல்லை. கொள்கை கூட்டணி அது தொடரும் கூட்டணி என்றெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது. எதை வச்சு சொல்றீங்க? முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கட்சி கூட்டணியிலிருந்து விலக்கப்பட்டு விட்டது. சமீபத்தில் கோவையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பெயர்களை நம்முடைய முதல்வர் படிக்கும்போது வாழ்வுரிமை கட்சியை அவர் படிக்கலை, அதை பற்றி சொல்லலை, அந்த கூட்டணியில் இருப்பதாக சொல்லலை. ஏன்னா அவங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, அதே சமயம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு விவசாய நிலங்களை பறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கடுமையாக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறதுனால, கடுமையாக விமர்சனம் வைக்கிறதுனால இந்த அரசாங்கத்தின் மீது அந்த கட்சியை அவங்க ஆல்மோஸ்ட் அதை இவங்களே நீக்கிட்டாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்களா? அதிகாரப்பூர்வமா தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுடைய கூட்டணியில இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சிருக்குதா திமுக? அது சொல்ல மாட்டாங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் இப்போது இருக்கின்றன என்று கடைசியாக ஒரு லிஸ்ட் வச்சு படிக்கிறாரு, அதுல வாழ்வுரிமை கட்சி இல்லை. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம் அவங்க இல்லைங்கிறது. அதுக்கான காரணங்களும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே அவங்களுக்கு இடையில இருந்த மோதல் போக்கு முற்றி விட்டது என்று அர்த்தம். இன்னொரு பக்கம் கொங்கு நாடு மக்கள் கட்சி அது இப்ப மறு சிந்தனைக்கு ஆட்பட்டிருக்காங்க. அவங்க அவங்களுடைய கான்ஸ்டிடியூன்சி என்னன்னா, கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை வியாபாரிகள், தென்னை மரத்தை விளைவித்து அதன் மூலமாக வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அவங்க அந்த கொங்கு பகுதி மக்கள் பெரும்பாலும் தென்னை மரம் வளர்த்து அவங்க வாழ்க்கையை நடத்துறவங்க. அவங்க தான் இந்த கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய பேஸ், ஸ்ட்ராங்கான உறுப்பினர்கள் அவங்க தான். அவங்க இப்போ தேங்காய் விலை மிக குறைவாக இருக்குது என்பதற்கு எதிராக தேங்காய் விலைக்கு நல்ல எங்களுக்கு அடக்க விலையை அரசு தர வேண்டும், தமிழக அரசு குறைந்தபட்ச உற்பத்தி விலையை எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கிறாங்க. அதே இந்த திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில நான் சரி பண்ணி தரோம்னு சொன்னாங்க, ஆனா செஞ்சு தரல, கொஞ்சம் கூட உயர்த்தி தரல. அதனால அவங்க இப்ப ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. கூடவே அவங்க கல் இறக்குவாங்க, தென்னை மரங்கள்ல இருந்து கல் இறக்கக்கூடிய தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப தடை விதிக்கப்பட்டு விட்டது இந்த அரசாங்கம் வந்த பிறகு. அதனால கல் இறக்க முடியாதனால அவங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அந்த அந்த பகுதி மக்கள் அவங்க தான் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய ஓட் பேங்க். அதனால அந்த கட்சி இப்ப இவங்களை விட்டு விலகி அதிமுக பேரம் பேசிட்டு இருக்கதா கேள்விப்படும். அறிவிப்பு இப்ப வராது, ப்ரீமெச்சூரா அறிவிக்க மாட்டாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் அறிவிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையில சில பிரச்சனைகள்ல பிணக்கு முற்றி கொண்டிருக்கிறது. KS அழகிரி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி தமிழக காங்கிரஸ் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்துட்டு வந்தார். அப்ப ஏதோ சொல்றாங்க 5 இடம் தான் தருவேன் அவங்க சொன்னதாக கேள்வி. ஆனா அதை வெளியில சொல்லலை அழகிரி அவர்கள். அவர் வெளியில என்ன சொல்றாரு, பேட்டி கொடுக்குறாருன்னா,
எங்களுக்கு எப்பயுமே இங்க சரியான அளவுக்கு எங்க பலத்தின் அளவிற்கு எங்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. திமுகவில் பஞ்சாயத்து தேர்தல்கள்லையும் நகராட்சி தேர்தல்கள்லையும் எங்களுக்கான இடங்களை கொடுக்கல. மாவட்ட பஞ்சாயத்துக்கள்ல 2 இடம் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த 2லையும் அவங்களே அதை பறிச்சுக்கிட்டாங்க, எங்கிட்ட இருந்து திமுக காரங்க பறிச்சுக்கிட்டாங்க. அதனால எங்களுக்கு ஒரு இடம் கூட இல்லைங்கிற நிலைமை தான் இருக்குது. அது எதிராக நாங்கள் புகார் கொடுத்தோம், பேசணும், அவங்க சட்டம் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சார். கூட்டணியிலிருந்து வெளியே போவோம்னு சொல்லல, ஆனா கூட்டணி தர்மத்தை திமுக கடைபிடிக்கவில்லை, கடைபிடிக்க மறுக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா இது புதுசு இல்லையே சார், புதுசு இல்லையே. காங்கிரஸ் கட்சி இது மாதிரி பல முறை சொல்றதும், கூட்டணி கட்சிகள் பல முறை விசிக உட்பட சொல்றதும், இதெல்லாம் பழகின கதை தானே. இது ஒண்ணும் புதுசு இல்லையே. அதெல்லாம் தெரிஞ்சா கூட வருத்தத்தோட போயிடுமே தவிர எங்கேயும் கூட்டணி முறிஞ்சதா நம்ம கேள்விப்படவும் இல்லை, இன்ன வரைக்கும் நடந்ததும் இல்லையே. இல்ல இது பல புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதே அப்ப சொன்னது கரெக்டு. பஞ்சாயத்து தேர்தல் நடந்த நேரத்துல, உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் நடந்த நேரத்துல சொன்னாங்க, கிரீவன்ஸா சொன்னாங்க, அதை சரி பண்றேன்னு திமுக சொன்னாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அது இப்ப என்ன சொல்றாங்க, சரி பண்ணலைங்கிறாங்க. இப்பயே சொல்லணும் அதை, இவ்வளவு நாள் கழிச்சு இப்பயே அதை சொல்ல வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு ஏற்பட்டது. அப்படி சொன்ன உடனே திமுக சைட்ல இருந்து என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னா, துரைமுருகன் அவர்கள் என்ன, அவருடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி தர்மத்தை நாங்க மீறுறோம்னா எங்களோட ஏன் கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க வெளியே போக வேண்டியதானே, நீங்க போயிட்டதுனால எங்களுக்கு ஒன்றும் பலம் குறைஞ்சிடாது, உங்களுக்கு எங்க வாக்கு வங்கியே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை திரும்பவும் பேசியிருக்காரு. இப்ப அப்போ உடனே அவங்க அதுக்கு உடனே காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணல. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு, சிதம்பரத்தினுடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அழகிரி பதில் சொல்லல. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, நீங்க இது வேலூர் தொகுதியில நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வரும்போது உங்க பையன் தான் கேண்டிடேட்டு, திமுக கேண்டிடேட்டு, அப்ப நீங்க சொல்லியிருக்க வேண்டியது காங்கிரஸ் தயவு எங்களுக்கு தேவையில்லை, காங்கிரஸ் தயவு இல்லாமலே என் பையன் ஜெயிப்பார்னு சொல்ல வேண்டியதுனப்ப, அப்ப ஏன் சொல்லலை நீங்க, இப்ப ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறாரு, பதிலடி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் இந்த பூசல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து கமலஹாசனிடம் நேற்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க இது மாதிரி காங்கிரஸ் திமுக முட்டிக்கிட்டு இருக்காங்களா கூட்டணிக்குள்ளேயே, நீங்க அதுக்குள்ள போறீங்கிறீங்க, ஒரே முட்டல் மோதலா இருக்குன்னு. ஏன்னா அவர் 2 தொகுதி கேட்கிறாரு. இப்ப அவர் 2 தொகுதி கேட்கிறார். எனக்கு மட்டும் கொடுத்தா போதாது, என் கூட இருக்கவங்களுக்கு கொடுத்தாதான் நான் கட்சியை நான் நிலைநிறுத்த முடியும், எனக்கு மட்டும் வாங்கிட்டா நான் நிலைநிறுத்த முடியாது, 2 இடம் கேட்கிறாரு. அவர் ஒன்னே தர்றதுக்கு அவங்க யோசிக்கிற நேரத்தில் 2 கேட்கிறாரு. அது தர்ற மாதிரியான வாய்ப்பு இல்லாதப்ப அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு இந்த பத்திரிகையாளர் கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்ப நடக்குதுன்னு, இவங்களுக்குள்ள பிணக்கு மோதல் முட்டல் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு அவர். அதிமுக பாஜக வந்த அந்த புள்ளியிலிருந்து நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தமா திமுகவுக்கு போச்சு. பாஜக விட்டு விலகுனேன்னு அதிமுக சொன்னதுல இருந்து சிறுபான்மையினர் ஒரு பகுதி அதிமுக பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய அதிருப்தி ஒரு காரணம், பிளஸ் அவங்க பாஜக இல்லாத அதிமுக விரும்புறாங்க, நம்பி போகலாம்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட இன்னொரு மனசுல என்ன கருத்து இருக்குன்னா, அதிமுக வந்த பிறகு அந்த இடத்தை நோக்கி திமுக நகர ஆரம்பிச்சிருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். ஸோ கிறிஸ்தவ அமைப்புகளின் கூட்டணி மாநாட்டில் பெரிய அளவு கூட்டம் வந்துச்சு, எடப்பாடி தான் ஸ்பெஷல் கெஸ்ட். அதே மாதிரி எஸ்டிபிஐனுடைய கூட்டத்தில் மதுரையில் நடந்த மாநாட்டில் எடப்பாடி அவர்கள் தான் முக்கியமான கெஸ்ட், விருந்தினர். அதெல்லாம் இப்படி நகர்றதுனால இப்ப திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம மொத்தமும் சிறுபான்மையும் நம்ம பக்கம் இல்லை, அதனால பாஜகவை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்குது, அதிமுக போன இடத்துல திமுகவை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, மீட்டு பெற முடியுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இந்த இவங்க தாக்குதல் இருக்கே சார். இப்ப கொரோனாவை விட கொடுமையானதா இருக்கு பாஜக கட்சி அப்படிங்கறத அவர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த தாக்குதல், பாஜக மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப நீங்க இவங்க 2 பேரும் இலக்கமா போறதுக்கான ஒரு சூழ்நிலைகளோ அந்த மாதிரியான இதுவும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே.
இந்த தேர்தல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அது வரைக்கும் இவங்க இணக்கமாக போக மாட்டாங்க, எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா கடுமையாக 2 பேரும் விமர்சிக்க ஆரம்பிச்சுக்கிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். டிஆர் பாலு என்ன சொன்னாரு, அமித்ஷா பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாரு, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றும் இல்லை, அனுசரணையாக தான் இருக்கிறாங்க, ஆனால் இந்த வெள்ளத்துக்கான நிவாரணத் தொகை தருவதில் அவங்க இணக்கமாக தான் இருக்கிறாங்க, அதை கன்சிடர் பண்ணுறாங்க, அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், அவங்களோட அவங்கள நம்ம வேற மாதிரி நினைக்கிற தவறுன்னு சொல்றாரு அவர். டிஆர் பாலு சொல்றாரு. அதனால இன்னொரு பக்கம் போய் இவங்க கோபேக் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டுட்டே இருந்தாங்க. இப்ப வாவா மோடிங்கிறாங்க. கோபேக் மோடி அன்னைக்கு, இன்னைக்கு வாவா மோடிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மாற்றம் வருது இல்லையா? இந்த மாற்றங்களை சிறுபான்மையினரும் கூர்ந்து கவனிக்கத்தான் செய்வாங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, போஸ்ட் போல் அந்த சீன்ல, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய காலத்துல அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. பொதுக்குழுவில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, நம்ம அதிக இடங்கள்ல நின்று அதிக இடங்களை ஜெயிக்கணும், அப்பதான் தேர்தலுக்கு பிந்தைய காலத்துல நம்ம வரக்கூடிய அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களா இருக்க முடியணும்னு சொல்லியிருக்காரு, ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதனால மதிமுக பார்த்து என்ன சொல்ற, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜினா, பாஜக அறுதி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான குறைந்தபட்ச இடங்கள் அவங்களுக்கு கிடைக்காது, தனிப்பெரும்பான்மை பெறாது, அது தனிப்பெரும் கட்சியா வரும், ஆனா தனிப்பெருமையாண்மை பெறுவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு பொதுவா ஒரு கணிப்பு இருக்குது. அப்ப அவங்களுக்கு அலைஸ் தேவைப்படுறாங்க, கூட்டணி தேவைப்படுறாங்க. அப்ப திமுக அன்னைக்கு நம்ம ஏற்கனவே 18 இடத்துல தான் அவங்க நின்று ஜெயிச்சாங்க. இப்போ 18 இடத்துல என்ன, 18 இடத்துல வர முடியாது இப்ப இருக்க நிலைமையில. 2019 2024 இவங்க 18 இடத்துல என்ன, இப்போ 8 இடமோ 6 இடம் தான் வர முடியும். அப்படிங்கிற நிலைமையில அது தாங்கள் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்க முடியாதனால அதிக இடங்கள்ல போட்டி போடணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளை குறைவான இடங்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இப்போ மதிமுக என்ன சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்படுறேன்னா, நீங்க இது எம்பி கேட்காதீங்க, ராஜ்யசபா சீட் நாங்கள் ஒன்று கொடுத்துருக்கோம். அது மற்ற 2 இடங்கள்ல நின்ன இடதுசாரிகள் மற்றும் விசிக அவங்களெல்லாம் நீங்க ஒரு இடத்துல நில்லுங்க, இன்னொரு இடத்துக்கு நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்றோம் சொல்றாங்க. ஆனா அதை அவங்க ஏத்துக்குருவாங்களான்னு தெரியல. இது மாதிரி காங்கிரஸை 5 இடம் தருவேன்னு சொன்னதாகவும், அவங்க இறுதியா 6 இடம் தர்றேன்னு சொன்னதாகவும், காங்கிரஸ் அதை ஒத்துக்கலைங்கிறதும் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள். அதனாலதான் இந்த இளைஞர் மாநாட்டுக்கு அவர் ராகுல் காந்தி வரலை, கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்ட்டார். ஸோ இவங்களுக்குள்ள பிளவுகள் பிணக்குகள் அதிகமாயிட்டே போகுது. அது பாஜகவை நோக்கி சிறிது சிறிதாக திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜகவும் அதிமுக பகைத்து கொண்ட நேரத்தில் திமுக தன் பக்கம் வச்சுக்கிறது நல்லதுன்னு அவங்களும் நினைக்கிறாங்க, அனுசரணையா இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நிச்சயமா இந்த தேர்தலில் அவங்க கூட்டணி அமைக்க மாட்டாங்க, அமைச்சா அது வெற்றி பெறாது 2 பேருக்குமே தெரியும். இந்த தேர்தலில் கடுமையா அவங்க போராடுவாங்க, போர்க்களத்துல அவங்க 2 பேரும் பொருதி கொள்வார்கள், முரண்பாடுகள் முற்றும் பெரிய அளவுக்கு தாக்கிக்கிடுவாங்க. ஏன்னா அப்படி தாக்குனாதான் இவங்க 2 பேருக்கு இடையே போட்டி இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதிமுக பின்னுக்கு தள்ள முடியும். நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றிங்க.